அத்தையும் நானும் மாமியார் மருமக மாதிரி பழகி இருந்தா உங்களை மாதிரி நானும் அவங்கள பார்க்காம இருந்திருப்பேன். ஆனா நான் அவங்கள என் அம்மாவா பார்த்தேன்டா. அதான் அவங்கள என்னால பார்க்காம இருக்க முடியல. நீ என்ன சொன்னாலும் சரி, நீ அந்த வீட்டுக்கு போனது தப்புதான். சந்தோஷ் கூட நீ நிம்மதியா வாழணும்னா அடங்கி உடங்கி வீட்டுல இருக்கிற வழிய பாரு. ஓ, அப்படி இல்லனா அத்தைக்கு செஞ்ச மாதிரி எனக்கும் சடங்கு செய்வீங்க அதானே? இல்லனா உங்க கௌரவம் குறைஞ்சு போயிடும். அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது. அவங்க ஏன் அத்தை. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவங்கள நான் போய் பாப்பேன். அவங்களுக்கு வேண்டிய எல்லா உதவியும் நான் போய் செய்வேன். அதுக்கு எனக்கு யாரோட பெர்மிஷனும் தேவையில்லை. எப்படிதான் எல்லா நாளும் அத்தை சமைச்சாங்களோ. ஆடிட்டிங் ஃபைல் ஒரு 5-6 கொடுத்தா கூட 5 நிமிஷத்துல வேலை பார்த்துருவேன். அடுப்படி வேலை பார்க்க முடியாது போல இருக்கே. அவி, டீ கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? இவர் வேற. இருங்க தாத்தா, வரேன். இந்தாங்க, ஒரு டீ போட்டு கொண்டு வரதுக்குள்ள ஏன் இப்படி கத்துறீங்க தாத்தா? என்னது இது? டீ அது வாயில வைக்க முடியல. லட்சுமி ஒரு ஏலக்காய் டீ போடுவாளே, அது மாதிரி போட தெரியாது. வாய் மட்டும் நல்லா பேசுவேன், ஒரு டீ கூட போட தெரியல. எனக்கு இப்படிதான் டீ போட தெரியும். புடிச்சா குடிங்க, புடிக்காட்டி போங்க. அப்புறம் இந்த ஏலக்காய், இஞ்சி, பட்டை, லவங்கம் இந்த மாதிரி 10 வகையான மூலிகை எல்லாம் போட்டு டீ வைக்கணும்னா அதுக்கு அத்தையை தான் கூப்பிடணும். உங்களுக்கு ஒரு மாதிரி, சந்தோஷ்க்கு ஒரு மாதிரின்னு பார்த்து பார்த்து பணிவா பண்றதுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. ஒரு சட்டையும் இல்ல. அவி, அவி, என்ன தாத்தா? அந்த அயன் கடைக்காரன் என் சட்டையை வந்து கொடுக்கலையா? 2 நாள் கடை கிடையாது, திங்கக்கிழமை கொண்டு வந்து கொடுக்கறேன்னு சொல்லி சொன்னாரு. நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அறிவு இருக்கா உனக்கு? இத சொல்லாம இருந்திருக்க. அயன் பண்ண சட்டை ஒண்ணு கூட இல்ல என்கிட்ட. இப்ப எதை போடுறதுனா? இப்ப அயன் பண்ண சட்டையை போட்டு எங்க போக போறீங்க? ஹால்ல போய் உட்காந்து டிவி பார்க்க போறீங்க அதானே? அதுக்கு எதுக்கு அயன் பண்ண சட்டை? சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க தாத்தா. பவி, பவி, என்ன தாத்தா? பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு அந்த பூஜை சாமான விலைக்கு வைக்க கூடாதா? அத காட்டி உனக்கு என்ன வேலை? தாத்தா ரொம்ப பண்றீங்க. காலையில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கு, இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல. அது சரியில்லை, இது சரியில்லை, அது நொல்ல, இது நொல்லன்னு உயிரை எடுக்கிறீங்க. இப்படிதான் அத்தைய படாத பாடு படுத்திருப்பீங்க போல. எப்படிதான் பொறுத்துக்கிட்டாங்களோ. உன்கிட்ட எல்லாம் நான் பேச்சு வாங்க வேண்டி இருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து.
அவி பசிக்குதுமா, சாப்பாடு போடு. அதான் டேபிள்லயே எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்ல தாத்தா, சாப்பிடுங்களேன் போட்டு. பொரியல பாப்போம். என்ன ஒரு பொரியல் தானா? இது என்ன குக்கர் சாதமா? ஏன் சோத்த வடிச்சா என்ன குறைஞ்சா போயிடுவா? எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சிருக்கேன், குறை சொல்லிட்டே இருக்கீங்க. பேசாம சாப்பிடுங்க தாத்தா. பேசாம சாப்பிடுறேன். இது என்ன சாம்பாரா? உப்பு புளிப்புன்னு எதுவுமே இல்லாம சப்புன்னு இருக்க. இதுக்கு சோத்துல வெந்நீரை ஊத்தி சாப்பிட்டு இருக்கலாம். அடுத்த வாட்டி அதை ஊத்துற, இப்ப இத சாப்பிடுங்க. எல்லாம் என் நேரம். வாடா சந்தோஷ், உன் பொண்டாட்டி பிரமாதமா சமைச்சிருக்கா, வந்து சாப்பிடு. ஏன் தாத்தா, பவி நல்லா தானே சமைப்பா? நாங்க லவ் பண்ணும்போது டெய்லி டிஃப்ரெண்டா டிஷ்ஷஸ் செஞ்சு கொண்டாந்து கொடுப்பா. ரொம்ப பிரமாதமா இருக்கும். என்ன பவி இது, சாம்பார் ஒன்றும் சரியில்லை. யூஸ்வலி நீ நல்லா தானே சமைப்ப, இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? பேசாம இதை சாப்பிடுறதுக்கு பட்னியாவே இருக்கலாம். எனக்கு இப்படிதான் சமைக்க தெரியும். சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடாட்டி போங்க. சாரி தாத்தா. சார் சார், லக்ஷ்மி மேடம் இருக்காங்களா? அப்படியெல்லாம் இங்க யாரும் இல்ல, பயா. சார், நான் பால் பாக்கெட் போடுறேன். போன மாசம் கூட லக்ஷ்மி அம்மா கிட்ட நான் பாலுக்கு பணம் வாங்கிட்டு போனேன். இப்போ அவங்க இல்லைங்களா? என்ன சார், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க அமைதியாவே இருக்கீங்க. அண்ணா ஒரு நிமிஷம். தாத்தா, ஸ்ட்ராங்கா காஃபி மட்டும் கேட்க தெரியுதுல, பால்காரங்க யாருன்னு தெரியாதா? சொல்லுங்கண்ணா. மேடம், போன மாசம் பால் பாக்கி 650 ரூபா கொடுக்கணும் மேடம். அதை கூட நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். இந்த மாசம் எத்தனை பால் பாக்கெட் வேணுன்றதை மட்டும் சொல்லுங்க. போன மாசம் எவ்வளவு பாக்கெட் கொடுத்தீங்களோ அதே இந்த மாசம் கொடுத்துருங்கண்ணா. இல்ல மேடம், அவங்க வாரத்துல 2 தடவை பையனுக்கு பால் பாயசம் பண்ணணும், மாமனாருக்கு பால் கொழுக்கட்டை பண்ணணும்னு என்னை திக்கா பால் கொண்டு வர சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க பௌர்ணமிக்கும் கிருத்திகைக்கும் கோவிலுக்கு போகணும்னு பசும்பால் கொண்டு வர சொல்லுவாங்க. எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. அவங்க இல்லையா? எங்கேயாவது ஊருக்கு போயிருக்காங்களா? அவங்க இல்ல. நீங்க இந்த பால் கொழுக்கட்டை பாயசத்துக்கெல்லாம் வந்து பால் போட வேண்டாம். வெறும் 1/2 லிட்டர் பால் காஃபிக்கு மட்டும் போடுங்க, போதும். ஓகே மேடம். சரி மேடம், பால் கடை கொண்டு வாங்க. வரேன், ஒரு நிமிஷம் இருங்க. அத்தை அந்த காடை எங்க வச்சிருப்பாங்கன்னு தெரியலையே. தாத்தா, பால் காடை அத்தை எங்க வைப்பாங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதையே என்கிட்ட கேக்குற? இங்கதான் எங்கயாவது வச்சிருப்பாங்க, எங்கன்னு தெரியலையே. சந்தோஷ், உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? ஏன் அம்மாவை பத்தி எல்லாம் தெரியும்னு பெருமை பேசுவ? அத்தை பால் காடை எங்க வச்சிருப்பாங்கன்னு தெரியாதா? மேடம், நீங்க பால் கடை தேடி வைங்க. நான் இன்னும் 10 பிளாக்குக்கு பால் போடணும். வீட்டுல பொறுப்பானவங்க இல்லைன்னா குடும்பம் எவ்வளவு அல்லோகலப்படுது பாத்தீங்களா?
பவி, இந்த சாக்ஸ் எடுத்து நீ மிஷின்ல போடலையா? அப்படி என்ன உனக்கு அலுப்பு? ஏன் அத நீயே எடுத்து மெஷின்ல போட வேண்டியதானே? உனக்கு என்ன அவ்வளவு அலுப்பு? இத பார், துணி துவைக்கிறது சமைக்கிறதுலாம் பொண்ணுங்களோட வேலை. ஓஹோ, அப்ப நான் மட்டும் ஆபீஸ்க்கும் போகணும், வீட்டு வேலையும் பார்க்கணும். நல்லா இருக்குடா உன் நியாயம். ஹலோ, சொல்லுங்க சார். இல்ல முக்கியமான வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க சார். இனிமே நீ ஆபீஸ்க்குலாம் எதுவும் போக வேண்டாம், வீட்டு வேலையை மட்டும் பாரு, புரியுதா? சாரி சார். சந்தோஷ், அடி எதுவும் படல? என்ன வேணும்னே வந்து இடிக்கிறியா? நான் ஏன் சந்தோஷ் உங்களை இடிக்க போறேன்? ரன்னிங்ல நீங்க தான் ஃபாஸ்டா வந்தீங்க. சரி விடுங்க, உங்களுக்கு அடிபடல. சும்மா நடிக்காத. என்ன என்னை இடிச்சு தள்ளி நான் அடிபட்டு கிடக்கணும், அதை பார்த்து நீ ரசிக்கணும், அதானே உன் எண்ணம்? ஏற்கனவே இப்படிதான் என்னை என் அம்மாவையும் பிரிச்சேன், இப்ப என்ன ஒரேடியா கொல்ல பாக்குறியா? சந்தோஷ், நானே இடிச்சதா கூட வச்சுக்கங்க, ஐம் சாரி. ஆனா குடும்ப விஷயத்தை இப்படி பப்ளிக்கா பேசாதீங்க, கிளம்புங்க. ஓ, பப்ளிக்கா பேசினா உங்களுக்கு மானம் போகுதோ? இப்படிதானே இருந்திருக்கு எனக்கும். உன்னை சும்மாவே விட மாட்டேன், நீ பாத்துக்கிட்டே இரு. சந்தோஷ் ப்ளீஸ், இப்படி ரோட்ல நின்னு பேசாதீங்க. யோ, எங்கேயா போற? நின்னு என்னை இடிச்சதுக்கு பதில் சொல்லிட்டு போ. ப்ரோ, வேகமா வந்து அவரை இடிச்சது நீங்க. பாவம் அவரே வந்து சாரி சொல்றாரு. பேசாம போவீங்களா? அதை விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்றீங்க. இவங்களுக்கெல்லாம் இதே வேலையா போச்சு. காஸ்ட்லி காரை பார்த்து இடிக்க வேண்டியது, அப்புறம் இடிச்சிட்டு நம்ம மேல தப்பு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காசை புடுங்க வேண்டியது. இவனுக்கெல்லாம் இதே வேலையா போச்சு. இவங்களாம் சும்மா விடக்கூடாதியா? சார், இவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், நாங்க பேசிக்கிறோம், நீங்களாம் கிளம்புங்க. கிளம்புங்க, வண்டி எடுங்க சந்தோஷ். ஐயோ, நானும் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், ஆனா முடிஞ்ச பாடு இல்ல. அலங்கோலமா கிடக்குது கிச்சன். அத்தை எப்படிதான் இவ்ளோ சுத்தமா வச்சிருந்தாங்களோ தெரியல. அதுவும் அவங்க வேலை செய்யற மாதிரியே தெரியாது, ஆனா எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும். வீட்டு வேலை செய்யறதுக்கும் ஒரு திறமை வேணும் போல, ஆனா எனக்கு அது இல்ல போல. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை ஓய மாட்டேங்குது. போதா குறைக்கு ஆபீஸ் டென்ஷன் வேற. வீட்ல வயசானவங்க இருந்தா அந்த குடும்பத்துக்கு ஒரு பலம்னு சொல்லுவாங்க. ஆனா அதே அவங்க குத்தம் கண்டுபிடிச்சு குறை கண்டுபிடிச்சு குத்தி காட்டி பேசும்போது குடும்பத்தோட நிம்மதியே போயிடும். அதுவும் நம்ம தாத்தா இருக்காரே,
அப்பப்பா சொல்லவே வேணாம். நல்லா இருக்குன்னு அவர் வாயில இருந்து வார்த்தை வரவே வராது. இத அப்படி பண்ணிருக்கலாம், அது இப்படி பண்ணிருக்கலாம், அதையும் செய்யல இதையும் செய்யலன்னு எல்லாத்துக்கும் ஒரு சஜஷன் கொடுத்துட்டே இருப்பாரு. அத்தை எப்படிதான் அவரை சமாளிச்சாங்களோ. என்னால முடியல சந்தோஷ், டயர்டா இருக்கு எனக்கு. எனக்கு தெரியுது பவி, தயவு செய்து என்ன மன்னிச்சிரு. நானும் புரியாம உங்ககிட்ட கத்திட்டேன். ஐ எம் சாரி. ரொம்ப சாதாரணமா ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிடுறோம். வீட்டு வேலைன்னா இவ்ளோ இருக்கான்னு இப்பதான் எனக்கே தெரியுது. நம்ம வீட்ல காலையில பால் காய்ச்சறதுல ஆரம்பிச்சு நைட்டு மஸ்கிட்டோ காயில் போடுற வரைக்கும் அத்தை தான் எல்லாமே பண்ணிருக்காங்க. நாம நிம்மதியா நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்கோம். அதான் அத்தை இல்லன்னதும் எது எங்க இருக்கு என்ன ஏதுன்னு ஒன்னும் தெரியாம திணறிட்டோம். இப்பதான் புரியுது, அத்தை இல்லாம இந்த வீடே இல்ல சந்தோஷ். நல்லா யோசிச்சு பாரு, அத்தை இல்லாத இந்த கொஞ்ச நாள்ல நம்ம ஒரு வேளையாவது ஒழுங்கா சாப்பிட்டுருப்போமா? சண்டை போடாம ஒரு ராத்திரியாவது தூங்கிருப்போமா? நமக்காக பார்த்து பார்த்து செஞ்ச அத்தைக்கு நம்ம பண்ணது மிகப்பெரிய துரோகம்டா. அதுவும் உடம்பு முடியாத நிலையில அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அம்போன்னு விட்டுட்டு வந்ததெல்லாம் பெரிய பாவம். பெரியவர் தானே, ஆனா அவருக்கு எந்த மாத்திரையை எப்ப போடணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. எல்லாமே லக்ஷ்மி தான் பாத்துட்டு இருந்தா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு. அப்படி அக்கறையா பாத்துக்கிட்ட மருமகளை தாத்தா இப்படிங்கிறதுக்குள்ள தூக்கி போட்டுட்டாரு. இவரெல்லாம் என்னன்னு சொல்றது? உங்க கூட எல்லாம் சேர்ந்து நானும் அத்தைய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீ சொல்றது சரிதான் பவி. அவங்க இல்லாம நம்ம கஷ்டம்தான் படுறோம். அதுக்காக அவங்க பண்ணது சரின்னு ஆயிடுமா? அவங்க செஞ்சது சரியா தப்பான்னு அவங்கள பேச விட்டாதானே தெரியும். நாம தான் அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பமே கொடுக்கலையே. இங்க பாரு சந்தோஷ், நீங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் சரி, நான் அத்தைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரதான் போறேன். பவி, எதுவும் பேசாத. நீ என் மேல வச்சிருக்கிறல்ல உண்மைனா என்ன தடுக்காத. சரி, ஓ இஷ்டம். வாங்க பவித்ரா. நான் அத்தைய கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கீங்களா? இந்த நிலைமையில அவங்கள அங்க கூட்டிட்டு போய் திரும்பவும் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதை தாங்கிக்கிற உடல்நிலையில அவங்க இல்ல. எதுவும் ஆகாது சார். என் அத்தை உடம்பால இப்போ வீக்கா இருக்கலாம், ஆனா எப்பவும் அவங்க மன வலிமை அதிகம் உள்ளவங்க. அந்த மன வலிமை தான் தனி ஆளா நின்னு சந்தோஷ ஆளாக்க உதவுச்சு. எங்க குடும்பத்தை இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. எனக்கு அவங்கள பத்தி தெரியும். ஆனா அடி மேல அடி விழும்போது யாரா இருந்தாலும் கலங்கி போறது யதார்த்தம் தானே. அவங்க இங்க இருக்கணுங்கிறதுக்காக நான் அவங்கள கூட்டிட்டு வரல. நீங்க யாரும் கூட்டிட்டு போலங்கிறதுக்காக தான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். உங்களுக்கு அவங்கள கூட்டிட்டு போறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்கள உங்க வீட்டுல ஏத்துக்கிட்டு அவங்க சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும். நான் கூட்டிட்டு போலாமா? என்கிட்ட நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தாராளமா கூட்டு போங்க. என்னோட ஒரே ரிக்வெஸ்ட், அவங்கள நல்லபடியா பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன் சார். என் அத்தை மேல நீங்க கேர் எடுத்து பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏய்,
கிளம்புங்க அத்தை, போலாம். நம்ம வீட்டுக்கு கிளம்புங்க அத்தை, போலாம். நம்ம வீட்டுக்கா?